Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, மகம் நட்சத்திரம். தெய்வ தரிசனம் யாருக்கு கிட்டும்? அது ஒரு உணர்வு பூர்வமானது. எல்லோருக்கும் அந்த தரிசனம் கிடைப்பது இல்லை. மகேந்திரன் தரிசனம் என்ற ஒரு பட்டியல் இருக்கிறது சாஸ்திரத்தில். அதில் பல வகை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வகையைத்தான், ஒரு வழியைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 9ஆம் வீட்டுக்கு உடையவன் விரயத்தில் இருக்க, அந்த வீடு சுபர் வீடாக இருக்க, பாவர்கள் பார்க்காது குருவும் சனியும் பார்த்தார், அன்னாருக்கு தெய்வ தரிசனம் கிட்டும் என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது. 9க்கு உடையவன் பாக்கியாதிபதி விரயத்தில் இருக்க, இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தன்னலம் இல்லாது பொது நலமாக வாழ்தல் அவசியம். 9ஆம் இடம் தான் செய்த பாக்கியம், அதனால் கிடைக்கப்பட்ட பெருமைகள் அனைத்தும் தனக்கே என்று வாழாமல், கர்ணன் கொடுத்தானே கிருஷ்ணனுக்கு, நான் இதுவரை செய்த தர்மமெல்லாம் உனக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று, அதுபோல் தனது புண்ணியங்களை கூட அடுத்தவளுக்கு தாராளமாக வழங்க ஆசைப்படுகின்ற ஒரு மனம். அப்படி இருந்தால்தான் 9க்கு உடையவன் விரயஸ்தானத்தில் இருப்பான், சுபர் வீட்டில். பாவிகள் பாராது அந்த குணத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு விஷயம். குருவும் சனியும் அவனை பார்க்க, இந்த இடம்தான் எல்லோருக்குமே ஒரு சந்தேகத்தை கிளப்பும். குரு பார்த்தான் என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது, அவன் முழு சுபகிரகம், எனவே அவன் பார்த்தால் சரி. சனி அவன் ஒரு பாவி ஆயிற்றே, கெடுப்பவனாயிற்றே, அவன் எப்படி நன்மையை கொடுப்பான் என்றெல்லாம் ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும். ஆனால் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும், எல்லா கிரகங்களுக்கும் நல்ல தன்மையும் உண்டு, கெட்ட தன்மையும் உண்டு. அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் விசேஷ தன்மைகள் என்ன? சூரியனுக்கு ஆற்றல், சந்திரனுக்கு மனம். இந்த மனம் சந்தோஷமாகவும் இருக்கும், சோகமாகவும் இருக்கும், உற்சாகமும் இருக்கும், சோம்பி திரிகின்ற ஒரு குணமும் இருக்கும். இரட்டை குணங்கள் எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. சனி தியாகம், ஒழுக்கம், நேர்மை. தியாகம் செய்வதற்கு சனியைப் போல் ஒரு கிரகம் கிடையாது. நேர்மையாக இருப்பதற்கு சனியைப் போல் இன்னொரு கிரகம் இல்லை. நீதியின் சின்னம் என்ன? கண்களிலே துணியை கட்டி, கையிலே தராசு, இந்த கையிலே வாள், இந்த கை தோள்பட்டையிலே ஒரு புறா. வருவோரை யாரென்று பார்க்காமல் புண்ணிய பாவத்தை நிறுத்து பார்த்து பலன் கொடுப்பவன் நீதிமான். சுயநலம் இல்லாதவன், நேர்மையானவன், தியாகி. இந்த அருங்குணங்கள் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால்தான் தெய்வ தரிசனம் கிட்டும் என்று சொல்லியிருக்கிறது சாஸ்திரம். ஆக தெய்வ தரிசனம் கிட்டுமா? கிட்டும். இதை போன்ற குணம் உடையவர்களுக்கு கிட்டும். அன்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்தில் தெய்வ தரிசனத்தை பற்றி சொன்னவற்றில் ஒன்றை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் இருக்கப் போகும் இடம்
உங்களை குறை சொல்வோர் மத்தியில் இருப்பீர்கள். எனவே கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, பெற்றிருக்கும் திறமையை காட்டி ஒரு பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, கடும் முயற்சி இருக்கிறது, பெரு வெற்றி கிடைக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, எதையும் திட்டமிட்டு செய்யும் நீங்களே இன்று உங்கள் வார்த்தை பிரயோகத்தில் சற்று தடமாற வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, தனக்குள் ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, செலவீனம் உண்டு, அதனால் நஷ்டம் உண்டு. அதே நேரத்தில் அனுபவம் என்ற ஒன்றும் வருகிறது. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். லாபம் உண்டு. அத்துடன் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, செய்வன திருந்தச் செய் ஒரு பழமொழி. இன்று எதை செய்தாலும் அதை நீங்கள் திருந்தச் செய்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, சற்று குழப்பம் தெரிகிறது. எதை எப்படி செய்வது என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். நிதானம் தேவை. மகர ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி. கும்பராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் செயலில் இறங்கி எடுத்த நல்ல காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் நல்ல நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். தோல்வி வந்தால் துவண்டு விடுவது உண்டு பலருக்கும். ஆனால் அந்த தோல்வியையே வெற்றி படிக்கல்லாக மாற்றும் வித்தை இன்று நீங்கள் செய்யும் வித்தை. நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.